பெரிய பெரிய துறைமுகங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா கப்பல்கள் வந்து நிறைய பொருட்களை வந்து இறக்கி வைக்கும். அது மட்டும் இல்லாம நிறைய பொருட்கள் வந்து கப்பல் மீது ஏற்றி கொண்டு செல்லப்படும். இது நீங்க வந்து பார்த்திருப்பீங்க. இந்த பொருட்கள் வந்து இறக்கி வைக்கப்படுகின்றன இல்லையா? அந்த இறக்கி வைக்கப்பட்ட பொருட்கள் வந்து ஒரு பத்திரமான இடத்தில் சேமித்து வைக்கப்படும். ஒரு சேமிப்பு கிடங்கு போன்ற இடத்தில் கூட இவை வைக்கப்படலாம். இதை வந்து ஆங்கிலத்துல வந்து வேர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது துறைமுகத்துல மட்டும் இல்ல, பொதுவாக பொருட்களை வந்து சேமித்து வைக்கக்கூடிய ஒரு இடம் என்பதை வந்து வேர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தமிழில் எவ்வாறு சொல்லுவது? பண்டசாலை என்று அழைக்கலாம். அதென்ன பண்டசாலை? பண்டங்கள், அதைத்தான் வந்து சுருக்கமா பண்ட சாலை என்று அழைக்கிறார்கள். பண்டங்கள் வந்து குவித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு இடம், விநியோகத்துக்கு முன்பு. இதன் அடிப்படையில வந்து இந்த வேர் ஹவுஸ் அல்லது இந்த ட்ரெஷரி என்பதை வந்து பண்டசாலை என்று அழைக்கிறார்கள். அது என்ன சாலை? நாம் போகிறோமே சாலை, வழி, அதுவா? இல்லை. சாலை என்பது இந்த இடத்துல வந்து ஒரு இடத்தை குறிக்கிறது. அதே போலதான் நீங்க பார்த்திருப்பீங்க, பள்ளிச்சாலை என்று சொல்கிறோம், உணவுச்சாலை என்று கூட சொல்கிறோம். இதன் அடிப்படையில இந்த பொருட்கள் எல்லாம், பண்டங்கள் எல்லாம் சேமித்து வைக்கக்கூடிய ஒரு இடம் என்பதை வந்து வேர் ஹவுஸ் அல்லது ட்ரெஷரி என்பதை வந்து தமிழ்ல பண்டசாலை என்று அழைக்கிறார்கள். மீண்டும் நாளைய மொழியறிவும் பகுதியில் உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன்.